லார்ஜ் கேப்னா என்ன சார்? லார்ஜ் கேப்னா அதாவது இப்போ கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க செபியில் அப்படின்னா, அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லிட்டு கம்பெனிஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டாப் 50 மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது வர்றது தான் லார்ஜ் கேப்னு சொல்லுவோம். அதாவது இந்த சமயத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ன்ற கம்பெனியை நான் விற்கிறேன் அப்படின்னா, அந்த மார்க்கெட் கேப் வந்து ஒரு 20,000 கோடி இருந்ததுன்னா, இன்றைக்கி இந்த கம்பெனி விற்கிறச்ச 20,000 கோடிக்கு இந்த கம்பெனி விற்பனை ஆகும். விற்பனை ஆனால் அதுலேருந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு காசு வரும்ன்றது தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஏன் வந்து பெரிய கம்பெனி லார்ஜ் கேப்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து சொல்ல போகாது, அதாவது கெட்டு போயிடாது, அதை வந்து ஏமாற்றிட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதை வந்து லார்ஜ் கேப்னும் அதை வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லிட்டு பைஃபெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்பிக்கை அதிகமாக வரும். அதே மாதிரி வளர்ந்த கம்பெனின்னு சொல்லலாம். அதை வளர்ந்து மெச்சூராகி நிறைய சைக்கிள்ஸை பார்த்த கம்பெனின்னு சொல்லலாம். மிட் ஸ்மால்னு அது மாதிரியுமே இருக்குது. ஸ்மால் கேப்புன்றது குட்டி குட்டி கம்பெனி மாதிரி, அதாவது இன்னும் ப்ரொசைஸாக சொல்லப்போனால் ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி ஸ்மால் கேப்பை சொல்லலாம், ஒரு பொட்டி கடை மாதிரி ஒரு மிட் கேப்பை சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி ஒரு லார்ஜ் கேப்பை சொல்லலாம்.